மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் 3ஆம் பாடத்தில் மகிழ்வோடு கற்போம் இந்த தலைப்பில் உள்ள உயிரெழுத்துக்களை பற்றி நாம பார்க்க போறோம். ஏற்கனவே நாம போன வகுப்புல உயிரெழுத்துக்கள் ஆவும் ஆவண்ணாவும் பார்த்துட்டோம். இன்றைய வகுப்புல இ இ உ உ இந்த உயிரெழுத்துக்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால எல்லாரும் பக்க எண் 25க்கு வாங்க. இதுல இளநீரும் ஈச்ச மரமும் கதை கேட்போம் பேசி மகிழ்வோம். இங்க பாருங்க, படம் கொடுத்துருக்காங்களா? இதுல என்னென்ன பாக்குறீங்க? ஒரு வீடு, ஒரு அம்மா இட்லி வறுத்துக்கிட்டு இருக்காங்க, 2 பசங்க குட்டி பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, கோழி தானியத்தை கொத்தி சாப்பிடுது, ஒரு பாப்பா ஒரு ஆட்டுக்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நொங்கு விற்கிறாங்க, இளநீர் நொங்கு இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்ப இளநீரும் ஈச்ச மரமும் இதை பத்தி பார்ப்போம். இளநீர் எல்லாருக்குமே தெரியும்ல. இளநீர் எதுல இருந்து நமக்கு கிடைக்கும்? தென்னை மரத்துல இருந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஈச்சம்பழம் ஈச்ச மரத்துல இருந்து கிடைக்கும். இது பாருங்க, இந்த இளநீர் இந்த நுங்கு இதெல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க கோடை பருவத்துலதான் நமக்கு கிடைக்கும். ஈச்சம்பழம் இளநீர் இதெல்லாம் என்னது, கோடை பருவத்துல நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம். சரியா? இப்ப இளநீர் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக பாடத்துக்கு வருவோம். பக்க எண் 26க்கு வாங்க. இதுல பாருங்க, ஈயில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். உயிரெழுத்துக்களான குறில் ஈ, நெடில் எழுத்து ஈ, இந்த 2 எழுத்துலையும் தொடங்குற பெயர்களை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க படத்துல? இளநீர், அடுத்து இறகு, இட்டலி, இலை. ஈயனால என்ன கொடுத்துருக்காங்க படத்துக்கு? ஈச்சமரம், ஈசல், ஈட்டி. அடுத்ததாக விளையாடலாம் வாங்க. சொல்லில் ஈ இருந்தால் கை தட்டுவோம், ஈயன்னா இருந்தால் கை தூக்குவோம். இப்ப நாம வீட்லயே நம்ம நண்பர்கள் கூட விளையாடும் போது என்ன பண்ணலாம்? இது ஒரு விளையாட்டா வச்சுக்கலாம். எல்லாரும் வட்டமா சுத்தி நின்றுகிட்டு ஒருத்தவங்க என்ன சொல்லணும், ஈ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் கை தட்டணும். ஈய நான் சொல்லும் போது கைய தூக்கணும். இதுல மாறி யாராவது தப்பா செஞ்சாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க அந்த விளையாட்டுல இருந்து. இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்க நண்பர்களோட சொல்லி விளையாடலாம். அடுத்ததாக ஈ அறிவோம். இத பாருங்க, இலை, இஞ்சி, இட்டலி, இலந்தை. இந்த படத்துக்குள்ள பெயர்கள் எல்லாமே இதோட முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஈ இருக்கு. அடுத்ததாக ஈ அறிவோம். ஈனா நெடில் எழுத்து. இப்ப இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல ஈ, ஈட்டி, ஈசல், ஈச்சமரம். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே முதல் எழுத்து ஈயன்னா. அடுத்ததாக பக்க எண் 27. இதுல பாருங்க, வண்ணம் இடுவோம். இதுல ஈக்கு என்ன வண்ணம் கொடுத்துருக்காங்க? ஆரஞ்சு வண்ணம் கொடுத்துருக்காங்க. ஈயனாவுக்கு பச்சை கலர் வண்ணம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு படம், அன்னாசி பழம், அந்த படம் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஈங்கிற எழுத்து எங்கெல்லாம் வருதோ அங்க நாம ஆரஞ்சு வண்ணத்தை தீட்டணும். ஈயனான்னு எங்க வருதோ அங்க பச்சை கலர் வண்ணத்தை நாம தீட்டணும். இதை தீட்டி இந்த என்ன பண்ணணும், இந்த படத்தை நாம பூர்த்தி செய்யணும். அடுத்ததாக இணைப்போம். இதை பாருங்க, ஒரு குட்டி தம்பியும் ஒரு குட்டி பாப்பாவும் என்ன பண்றாங்க? பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பலூன்லயும் ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈட்டி, இறகு, ஈரம், இட்டலி, இனிப்பு, ஈ மேல கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க, இந்த குட்டி பையனோட சட்டையில என்ன எழுதியிருக்கு? ஈ, குறில் எழுத்து ஈ. அப்ப இவன் வச்சிருக்க பலூன்லாம் எப்படி இருக்கும்? முதல் எழுத்து ஈல தொடங்கும். அப்ப அதுல எல்லாம் நாம என்ன பண்ணணும்? கோடு போட்டு நூல் கட்டி நாம என்ன பண்ணணும்? இதை இணைக்கணும். அடுத்தது அந்த குட்டி பாப்பாவோட சட்டையில என்ன இருக்கு? ஈயன்னா இருக்கு, நெடில் எழுத்து. அப்ப அந்த பாப்பா வச்சிருக்க அந்த பலூனை என்ன பண்ணணும்? நூல் மாதிரி நாம என்ன பண்ணணும்? ஈயன்னா வர வார்த்தைகள் எல்லாம் இந்த பாப்பாவோட கையில இணைக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஈ, இறகு, இட்டலி, இனிப்பு இதெல்லாம் இந்த பையனோட கையில இணைக்கணும். ஈட்டி, ஈரம், ஈ இந்த 3 பலூனையும் குட்டி பாப்பாவோட கையில இணைக்கணும்.
சரியா? அடுத்தது 28ஆம் பக்கமாங்க. வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இது எழுத்தோவியம். இதுல பாருங்க, ஈ கொடுத்துருக்காங்க, இஎன்ஆ கொடுத்துருக்காங்க. ஈக்கு வந்து பூ கொடுத்துருக்காங்க, இஎன்ஆவுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எழுத்துக்களுக்கு வந்து வண்ணம் தீட்டணும். அந்த வண்ணத்தை தீட்டும் போது இந்த படம் வந்து நமக்கு பூர்த்தி ஆகும். அடுத்ததாக எழுதும் முறை அறிவேன். இதுல பாருங்க, இஎன்ஆ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இது எந்த எழுத்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியணுங்கிறதுக்கு அவங்க அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நாம என்ன பண்ணணும், வீட்டுல எழுதி பழகணும். அடுத்து நீரை தொட்டு எழுதுவேன். நம்ம சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், கையில இந்த மணல்ல எல்லாம் எழுதுற மாதிரி தண்ணியை தொட்டு நம்ம தரையில எழுதி வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளையால விளையாடுவோம்ல, அது மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது எழுதி பழகுவேன். இதுல புள்ளி வச்சு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நாம என்ன பண்ணணும், இந்த புள்ளிகளை வந்து கோடு போட்டு இணைக்கணும். சரியானபடிக்கு கோடு போட்டு இணைச்சோம்னா ஈனா ரெண்டும் வந்துடும். அடுத்தது பக்க எண் 29. இது வந்து கோட்டோவியம். எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். ரெண்டு கட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. இலை, இட்டலி, ஈச்சமரம், இறகு. அப்ப ஈங்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம என்னென்னத்தை எழுதணும் அப்படின்னா, ஈல தொடங்குற வார்த்தைகள்ல உள்ள அந்த படங்களை எடுத்து ஈ கட்டத்துல வரையணும். ஈயனாவுக்கு வந்து அந்த ஈசல், ஈச்சமரம் இதெல்லாம் எடுத்து ஈயனா கட்டத்துல நாம வரையணும். அடுத்ததாக நிரப்புவேன். இதுல கோடிட்ட இடம் மாதிரி அதாவது கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, டேஷ் கொடுத்துருக்காங்க, ல நீ இர். அப்ப இந்த படம் என்னது, இளநீர். அப்ப அந்த டேஷ்ல நம்ம வந்து என்ன போடணும், ஈ போட்டோம்னா இளநீர் வந்துடும். அடுத்தது இறகு, டேஷ் போட்டு ர கு, அப்ப ஈ போட்டோம்னா இறகு வந்துடும். அடுத்தது இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க, ஈச்ச மரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க முன்னாடி முதல் எழுத்துக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதுல என்ன எழுதணும், ஈஎன்ஆ எழுதணும், நெடில் எழுத்து. அப்ப போட்டோம்னா ஈச்ச மரம் வந்துடும். அடுத்ததாக அதே மாதிரி டேஷ் கொடுத்து சா இல் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது, இது ஈசல். அப்ப ஈஎன்ஆ போடும்போது ஈசல்ங்கிற வார்த்தை நமக்கு வந்துடும். அடுத்ததாக பக்க எண் 30க்கு வாங்க. இப்ப இதோட தலைப்பு பாருங்க, உரலும் ஊஞ்சலும், கதை கேட்போம் பேசி மகிழ்வோம். இதுல வந்து படம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஏறு உழுவுறதுக்காக வயலுக்கு நடந்து போறாங்க. குட்டி பாப்பாங்கெல்லாம் என்ன பண்றாங்க, விளையாடுறாங்க. அங்க ஒரு பாப்பா என்ன பண்ணுது, உரல் மேல ஏறி அந்த மரத்துல ஏதோ பறிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. இப்ப ஊஞ்சல், அந்த மரத்துல என்ன பண்றாங்க, ஊஞ்சல் கட்டியிருக்காங்க. எல்லாருமே சின்ன வயசுல ஊஞ்சல் ஆடாம இருந்தவங்க யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த பாப்பா உரல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மாவெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த உரல்ல அந்த தானியத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த நீட்டமா ஒரு கம்பு மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு உலக்கை. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குத்தி அந்த தானியத்தை மாவாக்கி அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்த பாருங்க, நம்ம எல்லாருமே கோடை விடுமுறையோ எந்த லீவ் விட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஊஞ்சல் கட்டி மரத்துல ஆடி இருப்போம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். சரியா? அடுத்தது 31ஆம் பக்கமாங்க. பாடலாம் வாங்க. இதுல வந்து ஊ எழுத்துல ஆரம்பிக்கிறதுக்கும் ஊவண்ணா எழுத்து ஆரம்பிக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் பாடி காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பாடணும். உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிரிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். உரலில் எல்லை இடிக்கலாம், உருண்டையாக பிடிக்கலாம், உறவுக்கெல்லாம் கொடுக்கலாம், உற்சாகமாய் உண்ணலாம். ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். ஊர்வலமாய் போகலாம், ஊதாப்பூ பார்க்கலாம், ஊதல் ஊதி மகிழலாம், ஊஞ்சலிலே ஆடலாம். பாருங்க, இந்த பாட்டை நீங்க என்ன பண்றீங்க, மனப்பாடமா பாடி இதை வீட்டுல திரும்ப திரும்ப பாடி பாடி பாக்குறீங்க. அடுத்தது விளையாடலாம் வாங்க. இந்த சொல்லில் இதை ஈஎன்னா பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இதுவும். உங்க நண்பர்களோட வட்டமா நின்றுக்கிட்டு ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணணும், ஊ அப்படின்னு சொன்னோம்னா
கை தட்டணும். அதுல மாத்தி யார் செய்யறாங்களோ அவங்க அந்த ஆட்டத்தை விட்டு விலகிடுவாங்க. அடுத்து ஊவண்ணா இருந்தால் என்ன பண்ணணும்? கை தூக்கணும். அடுத்ததாக ஊ அறிவேன். இப்ப ஊல தொடங்குற இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. உப்பு, உருளைக்கிழங்கு, உண்டியல், உழவர். இந்த வார்த்தைகளோட முதல் எழுத்து என்ன? ஊ. அடுத்ததாக ஊ நெடில் எழுத்து. ஊ அறிவேன். அப்ப ஊதல், ஊறுகாய், ஊஞ்சல், ஊசி. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஊவண்ணா. அடுத்ததாக பக்க எண் 32. இதுல வண்ணமிடுவோம். இதுல ஊ ஊ 2 எழுத்தும் கொடுத்துருக்காங்க. ஊக்கு வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்க? சிவப்பு வண்ணம் கொடுத்துருக்காங்க. ஊவண்ணாவுக்கு இந்த கத்தரிப்பூ கலர் அந்த வண்ணம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இங்க நிறைய பூ படம்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு எழுத்து எழுதியிருக்காங்க. இதுல ஊங்கிற எழுத்து எங்க இருக்கோ அங்கெல்லாம் சிவப்பு வண்ணம் தீட்டணும். ஊவண்ணா எங்க இருக்கோ அங்கெல்லாம் கத்தரிப்பூ கலர் வண்ணத்தை நாம தீட்டணும். அடுத்ததாக இணைப்போம். இதுல பாருங்க 2 பொம்மைங்க இருக்கா? ஒரு பொம்மையோட சட்டையில என்ன இருக்கு? ஊ இருக்கு. இன்னொரு பொம்மையோட சட்டையில என்ன இருக்கு? ஊவண்ணா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே என்ன பண்றாங்க? பட்டம் விட்டு விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பட்டத்துல பாருங்க உரல், ஊதல், ஊசி, உலக்கை, உமி, ஊர்தின்னு இருக்கு. இதுல இந்த ஊங்கிற எழுத்து போட்ட சட்டை இருக்குல்ல, அந்த பொம்மையில என்ன பண்ணணும்? ஊல தொடங்குற எல்லா வார்த்தைகளையும் இணைக்கணும். அப்ப உரல், உலக்கை, உரி இதெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஊ சட்டைக்காரன் அந்த பையனோட கையில இணைக்கணும். அடுத்ததாக ஊவண்ணா, ஊதல், ஊசி, ஊர்தி இந்த 3த்தையும் ஊவண்ணா சட்டை போட்ட அந்த பொம்மை கூட இணைக்கணும். அடுத்ததாக பக்க எண் 33. இதுல பாருங்க எழுத்தோவியம். வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். இதுல ஒரு குரங்கு படமும், அடுத்து என்னது அந்த ரயில் பெட்டியோட அந்த ரயில் என்ஜின் இருக்குல்ல அதோட படமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஊக்கும் ஊவண்ணாவுக்கும் நாம என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டி இந்த படத்தை முழுமையாக்கணும். அடுத்ததாக எழுதும் முறை அறிவேன். இதுல பாருங்க ஊ ஊ கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணுங்கிறதுக்கு அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நாம என்ன பண்ணணும்? வீட்டுல எழுதி பழகணும். அடுத்ததாக முதுகில் எழுதுவேன். இது நாமளே செய்வோம்ல, விளையாட்டுக்கிற எல்லாரும் முன்னாடி பசங்க பிள்ளைங்க உட்காந்துரும் போது என்ன பண்ணுவான்? முதுகுல கிறுக்கி இருப்போம். எல்லாருமே இந்த வேலையை செஞ்சிருப்போம். அப்ப இது கூட ஒரு விளையாட்டு தான். என்ன பண்ணலாம்? பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு முன்னாடி உள்ளவங்க முதுகுல வந்து நான் ஒரு எழுத்து எழுதுறேன், நீங்க கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லுனா அவங்களால அந்த உணர்ந்து என்ன பண்ணுவாங்க? என்ன எழுத்து எழுதுறாங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப இது கூட ஒரு விளையாட்டு. அடுத்ததாக எழுதி பழகுவேன். இல்ல பாருங்க ஊக்கு ஊவண்ணாவுக்கும் வந்து புள்ளி வச்ச எழுத்தா கொடுத்துருக்காங்க. நாம இந்த புள்ளியை வேணா என்ன பண்ணணும்? கோடு போட்டு இணைச்சு அதை சரியான எழுத்தா கொண்டு வரணும். அடுத்ததாக கோட்டோவியம். பக்க எண் 34. எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். இதுல ஊ ஊ 2 கட்டம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல பாருங்க ஊசி, ஊஞ்சல், உலக்கை, உருளைக்கிழங்கு, ஊதல், உரல் இதெல்லாம் இந்த படம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஊல தொடங்குற படத்தை எல்லாம் ஊ கட்டத்திலையும், ஊவண்ணால தொடங்குற படத்தை எல்லாம் ஊவண்ணா கட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பணும். அடுத்ததாக நிரப்புவேன். இதுல பாருங்க இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க. இல். அப்ப இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஊதல். அப்ப ஊதலோட முதல் எழுத்துனா ஊவண்ணா. அப்ப ஊவண்ணா போட்டோம்னா ஊதல் வந்துடும். அடுத்ததாக இந்த படம் என்னது? உண்டியல். அப்ப உண்டியலோட முதல் எழுத்துனா ஊ, குறில் எழுத்து ஊ. அப்ப அந்த ஊவை வந்து அந்த டேஷ்ல போட்டோம்னா ஊ இன் டி இல் உண்டியல் வந்துருச்சா? அடுத்தது பாருங்க ஊஞ்சல். அப்ப இங்க டேஷ் கொடுத்துருக்காங்க இன் ஜ இல். அப்ப ஊஞ்சலோட முதல் எழுத்துனா ஊவண்ணா. அப்ப ஊவண்ணா போட்டோம்னா ஊ இன் ஜ இல் ஊஞ்சல் வந்துடும். அடுத்ததாக என்னது? உருளைக்கிழங்கு. இப்ப முன்னாடி டேஷ் போட்டிருக்காங்க ஊ ரு லை இக் கீ ல இங்கு உருளைக்கிழங்கு. இப்ப பாத்துக்கிட்டீங்களா? இப்ப இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றையும் சரியா நிரப்பணும். சரி மாணவர்களே.